மாடு மேய்க்கும் தொழிலின் இடையே கிடைக்கும் நேரத்தில் படிக்கும் சிறுவனின் வீடியோ வைரலாகி இருந்த நிலையில் அவனது குடும்ப பின்னணியும் தாயாரின் தியாக வாழ்க்கையும் கவனத்தை ஈர்த்துள்ளது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் எங்களை பார்த்து ரொம்ப சிரிச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் நீ படிக்க மாட்ட, நீ இப்படி ஆடு மாடு தான் மெச்சு வளருவ அப்படிலாம் சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. இவரின் கண்ணீருக்கு பின்னால் வாழ்க்கையின் பல ரணங்கள் இருக்கின்றன. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மாயம்பாறை கிராமத்தைச் சேர்ந்த முனியாண்டி வள்ளி தம்பதியின் 2 பிள்ளைகள்தான் இன்று வறுமைக்கு சவால் விடும் முன்மாதிரிகள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை முனியாண்டி மதுப்பழக்கத்தால் உயிரிழக்க குடும்பச் சுமை தாய் வள்ளியின் தோள்களில் விழுந்தது. வறுமை துரத்திய போதும் பிள்ளைகளின் படிப்பை நிறுத்த அந்த தாய் சம்மதிக்கவில்லை. வள்ளியின் மகன் மாரிமுத்து சங்கரன்கோவில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். மகள் மதுபாலா பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அரசு நர்சிங் கல்லூரிக்காக காத்திருக்கிறார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் தாய்க்கு உதவியாக மாடுகளை மேய்த்து கொண்டே வயல்வெளியின் கரடுமுரடான தரையில் அமர்ந்து படிப்பதுதான் இவர்களின் அன்றாட வாழ்க்கை. அடுத்தவங்ககிட்ட பேசக்கூடாது, செய்யக்கூடாது இருந்தாலும் என்னத்தனாலும் சாதிக்கணும்னு சொல்லுவேன். என் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன். நான் கல்வி தான் முக்கியம். இப்போ நான் வந்து படிக்கலைனாலும் நான் படிக்கணும்னு என் பிள்ளைகளை வந்து முயற்சி தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேசும்போது முக்கால்வாசி பேசுறதெல்லாம் படிக்கணும் சாமி, இதாச்சும் படிக்கணும் சாமி, அதை படிக்கணும் சாமி, இதுக்குள்ளே அது பேரணும் சாமி அப்படின்னு சொல்லி தான் என் பிள்ளைகளை வந்து நான் எங்கேயுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இவர்களின் கல்வி கனவுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறது கிராமத்து உள்கட்டமைப்பு. மாயம்பாறையிலிருந்து பள்ளிக்கு செல்ல 3 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும். போதிய பேருந்து வசதி இல்லாததால் தினமும் மைல் கணக்கில் நடந்து செல்லும் நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். காலையில் 3:30 எந்திரிக்க 4:30 வரைக்கும் படிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு வேலை பார்த்துட்டு காலையில் ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய்க்கு நான் போய் பக்கத்து வீட்டில் போய் பால் எடுத்துகிட்டு வரேன். 8 மணிக்கு எனக்கு வண்டி வந்துடும். அதோடய சேர்ந்து வீட்டில் பால் எடுத்து பூ எடுத்து இத்தனோடைய வேலையும் பார்த்துட்டு நான் இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ்ஸை பிடிக்கணும். ஒரு நாளில் நான் எக்ஸாம் எழுதல, பஸ்ஸையும் விட்டு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கேன். சாதிக்க துடிக்கும் இதுபோன்ற மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இப்பகுதியில் உரிய பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சங்கரன்கோவில் செய்தியாளர் டேவிட்.